ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நான் முக்கியமான டேட்டா உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்தியா மார்க்கெட் பற்றி. பாஸ்ட் 30 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு டைம் கரெக்ஷன் நடந்ததே கிடையாது இந்தியா மார்க்கெட்டில். ஈவென்ச்சுவலி இந்த மாதிரி கரெக்ஷன் நடக்கும்போது 30 to 70% ரிட்டர்ன் ஆவரேஜாக மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்தியாவோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்னா என்னன்னா, மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரை விட 15 to 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா மார்க்கெட்டில் இருக்கிற கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட கம்பெனியை பைபேக் பண்ணுறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, ப்ரொமோட்டர்ஸ்னால் யாருன்னா, ப்ரொமோட்டர்ஸ்னால் கம்பெனியை ஓன் பண்ணுறவங்க. கம்பெனியை ஓன் பண்ணுறவங்க அவங்களோட ஸ்டாக்கே, அவங்களோட கம்பெனியை திருப்பி அவங்க ரீட்டைலர்ஸ்டேருந்தையோ எஃப்ஐஎஸ்டேருந்தோ திருப்பி வாங்க பார்க்குறாங்க ஸ்டாக்ஸை. எந்த ரீசன்னால அவங்க வாங்க பார்ப்பாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். என்ன ரீசனுக்காகவும் முக்கியமாக ஒரு ஓனர் வந்து அவரோட கம்பெனியை திருப்பி வாங்க பார்ப்பாங்க? ஏன்னா அவங்களோட கம்பெனி இன்னும் growth-க்கு பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குன்னு தோணுது அவங்களுக்கு. இப்போ இருக்கிற வேல்யூஷன் எப்பொழுதுமே கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தோணுது. அதனால they are buying back their stocks, which is very important. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபியோட இன்ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 0% கிட்ட போயிருக்கு. 0%னா என்ன அர்த்தம்னா, 100 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 100 பேரும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் வை 0 ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, basically people are getting feared, which is very profitable for the people who are investing now. ஏன்னா எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் போது, கொரோனா வைரஸ் டைமாக இருக்கட்டும், 2008 கிரைசிஸாக இருக்கட்டும், 2002 கிரைசிஸாக இருக்கட்டும், இல்லை 1982 கிரைசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைம் நடக்கும்போது இந்த எஸ்ஐபி ஸ்டாப் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னா, இன்டெரக்டாக இட் இஸ் அட் த எண்டிங் பாயிண்ட் ஆஃப் த கரெக்ஷன் வந்து முடிய போகிற டைமில் இருக்குது அப்படின்னு காட்டுது. எஸ்ஐபியை வந்து இன்ஃப்ளோ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, யூ ஹாவ் ஹை பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் குட் ரிட்டர்ன்ஸ். எல்லாருமே பயத்தில் இருக்கும்போது நீங்கள் பயம் இல்லாமல் உங்கள் கோல் பார்த்துக்கு, உங்கள் அப்ரோச் பார்த்துக்கு சிம்பிளாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, யூ வில் மேக் மோர் மணி தென் த 99% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ரிமெம்பர் தட். ஸோ நீங்கள் சொல்லலாம், இந்தியாவோட எக்கானமி வந்து இந்த ஆயில் கிரைசிஸ் இருக்குது, அது இருக்குது. இந்த மாதிரி கிரைசிஸ் வந்து நம்ம 1000 பார்த்துருக்கோம். இந்தியா வந்து பாஸ்ட் 40 இயர்ஸில் பார்க்காத கிரைசிஸே கிடையாது, பார்க்காத வாரே கிடையாது, ஆயில் கிரைசிஸும் பார்க்காதது கிடையாது, ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷனும் பார்க்காதது கிடையாது. அதுலேருந்து நம்ம கம்பேக் பண்ணி பெரிய லெவலில் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா இந்தியாவோட ஸ்டோரி இன்னும் வந்து 20 இயர்ஸ்க்கு இன்டாக்டாக இருக்குது. ஓகே, நம்மளோட ஜிடிபியோட growth-ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு 7.5 to 7.7%, விச் இஸ் கிரேட். மலேசியா வந்து 5%, இந்தோனேஷியா வந்து 4.5%, பட் இந்தியா இஸ் ஆன் 7.7%. தட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த கன்சப்ஷன் அண்ட் த யங் பாப்புலேஷன் இன்சைட் த கண்ட்ரி. ஏன்னா அவங்க கன்சியூமும் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. அந்த ரீசன்னால தான் நம்மளோட ஜிடிபி growth அப்படி இருக்குது. இது அப்படியே மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 இயர்ஸ்க்கு இது மெயின்டைன் தான் ஆக போகுது. பிகாஸ் அவர் பாப்புலேஷன் இஸ் யங் and we have higher population also. That is very important. So thank you.